இந்த ஒரு மந்திரத்தை உதாரணத்துக்கு நவநிதி பதயே நமோ நமஹ, நவநிதி பதயே நமோ நமஹன்னு மட்டுமே சொன்னா செல்வ வளம் சேரும், கடன் தொல்லை நிவர்த்தியாகும். அதுக்கப்புறம் ஷட்கோண பதயே நமோ நமஹங்கிறாரு. அப்படின்னா என்னன்னா 9 கோணங்களில் உறையக்கூடிய சண்முக கடவுளே போற்றி. நம்ம வீட்டுல 6 தீபம் ஏத்துறோம், அந்த ஷட்கோண கோலம் போட்டு 6 தீபம் ஏத்துறோம் பாருங்க. அப்ப இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஓம் ஷட்கோண பதஜே நமோ நமஹ, ஷட்கோண பதஜே நமோ நமஹ. அவ்வளவு ஆற்றல் மிக்கிறது. அதுக்கப்புறம் ஷட்கோஷ பதயே நமோ நமஹ, அதாவது நம்மளுடைய உடம்பு அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம்னு 5 உடல்கள் நம்ம இடத்துல இருக்கு. இந்த 5 உடல்களுக்கும் ஆதார சக்தியாகி 6வது உடலாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போற்றுகிறார். இதை சொன்னா நோய் நிவர்த்தியாகும். சுபநிதி பதயே நமோ நமஹ. இந்த மந்திரம் ஒவ்வொன்றும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு காரணமாக அமைகிறது.